So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 7th April 2022. First news. So we'll see the articles. First news related to MG Narega, Mahatma Gandhi National Rural Employment Guarantee Agency. So it was created under this Act 2005, MG Narega Act 2005. It's the concept is right to work. ஸோ எல்லாருக்குமே ஜாப் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. மெயின் இப்போ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த எம்ஜி நரேகா த சேலரி வில் பி டிசைடட் பை தி சிபிஐ இன்ஃப்ளேஷன், சிபிஐல அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ். ஸோ இட் வாஸ் டேக்கன் ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் வேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த இன்ஃப்ளேஷன் வில் பி கால்குலேட்டட், அவங்களோட பர்ச்சேசிங் ரிலேட்டட் டு திஸ். அப்போது ரூரலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் தான் இது வந்து டிசைட் பண்ணப்படும். தட்ஸ் வை சிபிஐ ஏஎல் அடிப்படையில் தான் இந்த எம்ஜி நரேகா பீப்புளோட சேலரிஸ் வில் பி டிசைடட். இதில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 21 ஸ்டேட்ஸ் அவுட் ஆஃப் 34, தட் இஸ் மொத்த ஸ்டேட்ஸில் 34 லைக் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி. அதில் வந்து 21 ஸ்டேட்ஸ் வந்து 5% உள்ளாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க the wages according to the CPAL, and then there's a 10 states they have increased above 5%. Goa is the top. Goa வந்து அவங்களோட எம்ஜி நரேகா ரேட்டை வந்து ஏற்றுனது 2020-23, that is 7%, 7.14%. ரொம்ப கம்மியாக ஏற்றி இருக்கிறது மேகாலயா, தட் இஸ் 1.7%. அப்புறம் மிசோராம், திரிபுரா, அப்புறம் மணிப்பூர். திஸ் 3 states never change their salary. அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலை பிகாஸ் இட் கேன் பி டன் அண்டர் த ஸ்டேட்ஸ். ஸோ அது வந்து பண்ணப்படலை அப்படின்றது. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக இந்த எம்ஜி நரேகாவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ லேக் ஆஃப் ஃபண்ட். இது ஏன் பண்ணலை அப்படின்னா, நிறைய ஃபண்ட்ஸ் வந்து லேக்னஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஃபண்ட் பண்ணணும், அப்போ தான் ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். மெயின்லி 2005 ஆக்ட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு ரைட் டு ஒர்க். அண்ட் தென் 1/3 மெம்பர்ஸ் வந்து உமன்ஸுக்கு முன்னுரிமை, ரிசர்வேஷனில் முன்னுரிமை அப்படின்றது. ஸோ அதில் 1/3 வந்து உமனாக இருக்கணும். அப்புறம் இது ஜாப் கிரியேட்டட் வந்து சோஷியல் அசட்ஸ், நாட் கேபிட்டல் இல்லைனா ஃபிசிக்கல் அசட்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ சோஷியல் அசட்ஸாக இருக்கணும். இவங்க ஒர்க் பண்ணக்கூடியது பாண்ட்ஸ் ரிஜெனரேஷன் பண்ணுற ட்ரைனேஜ், அப்புறம் ரோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராசிங், இதெல்லாமே பண்ணுவாங்க இவங்க. தென் இவங்களோட இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஜாப், ட்ரிவன் எம்ப்ளாய்மெண்ட். டிமாண்ட் ட்ரிவன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி இவங்க வந்து கேட்ட 15 நாளில் ஜாப் கொடுக்கணும் 15 டேஸில். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி they have to be given with unemployment assistance கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே இந்த லாவோட லீகல் அப்ரோச். ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 அடிப்படையில், இந்த மினிமம் வேஜஸ் அடிப்படையில் இவங்களோட சேலரி இருக்கணும். நிறைய ஸ்டேட்ஸில் 150 and 170 வச்சுருக்காங்க நிறைய ஸ்டேட்ஸில். ஸோ இட் வில் பி சேஞ்ச் and the Gram Sabha will monitor those things. Gram Sabha. So these are the things are important related to this category. Then issues எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஃபண்ட் வந்து டிலே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட லேக் ஆஃப் crore rupees வந்து டிஸ்போஸ் பண்ணப்படலை, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். அதனால் நிறைய இடத்துல சேலரி கொடுக்கப்படலை, அது ஒரு பற்றாக்குறையாக இருக்குது. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திங்கன்னா கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதி அடிப்படையில் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய சேலரிஸ் வந்து கொடுக்கப்படலை. அது எஸ்டி சேலரி டிலே வந்து 46%, அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்றாங்க. எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 37%. சாரி, எஸ்டி 37%, எஸ்சி 46%. அதர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
27%, 26-27% தான் அவங்களோட ஃபண்ட் வந்து லைக் கொடுக்காம இருக்கு சேலரி, நாட் பெய்டு. ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரி வந்து பே பண்ணாமல் இருக்கக்கூடியது எஸ்சி எஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ட்ராபேக்ஸாக சொல்லப்படுது. சரியா? அண்ட் தென் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே வந்து லைக் ப்ராப்பர் இந்த நெகட்டிவ் செக்ரிகேஷன் இருக்குது அப்படின்றாங்க. caste based segregations to allotting the salaries etc. அப்புறம் ஜாப் ஃபேக் கார்ட்ஸ் அப்படின்னா சேலரிஸ் வந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் என்ரோல்மெண்ட் இந்த கால்குலேஷன் எல்லாம் பண்றது கிராம சபா, அதுக்குன்னு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் அந்த அட்டண்டன்ஸ் எடுக்கிறது எல்லாமே. அப்போ ஃபேக் கார்ட்ஸ் வந்து போட்டு அவங்க வந்து அந்த பணத்தை வந்து கொள்ளடிக்கிறதுக்கான வேலைகளும் நடக்குது அப்படின்றதும். கரப்ஷன், ஹியூஜ் கரப்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் தி எம்ஜி நரேகா ஸ்கீம். இதில் தான் ஃபர்ஸ்ட் டைமில் சோஷியல் ஆடிட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். ஆனால் அது ப்ராப்பராக மேனேஜ் பண்ணப்பட்டா இட்ஸ் குட், அதர்வைஸ் த கரப்ஷன் வில் இன்க்ரீஸ் ஹியூஜ். சரியா? ஸோ ப்ராப்பராக ப்ராஜெக்ட் நடக்காத இடத்துக்கெல்லாம் காசு நடந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது எல்லாமே எம்ஜி நரேகா பீப்புளை பாதிக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் அண்ட் தேர். ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடுங்க, யூ கேன் ஸ்டடி. த செகண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு HDFC Bank and HDFC Limited. ஸோ HDFC Mortgage Limited, mortgage அப்படின்னா லோன் டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஹோம் லோன்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக NBFC மாடலில் வச்சுருந்தாங்க. தட்ஸ் நாட் பேங்க். HDFC பேங்க் வந்து தனியாக இருக்கும். ரெண்டுக்குமே உங்களுக்கு ரெண்டுமே ரெண்டு என்டிட்டி தான், தனித்தனி. HDFC பேங்கும் HDFC லோன் அதுவும் சேம் கிடையாது. அதுக்கு பேர் HDFC லிமிடெட். HDFC பேங்க்ன்றது நார்மல், ஸோ பேங்கிங் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இப்போ HDFC லிமிடெட் வந்து இது கூட மெர்ஜ் ஆயிருச்சு. ஸோ HDFCயோட பேங்கோட 41% ஸ்டேக் வந்து இப்போ HDFC லிமிடெட் கிட்ட வந்துருச்சு. இது 100%. HDFC பேங்க் வில் நவ் 100% பப்ளிக்கலி ஓன்ட். HDFC லிமிடெட் வந்து ஒரு 41% இதில் ஸ்டேக் வாங்குறாங்க, ஸ்டேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ HDFC லிமிடெட் இஸ் அ பிரைவேட். இதுவும் பிரைவேட் தான், இது பப்ளிக் லைக் பிரைவேட் பேங்க் தான். இருந்தாலுமே பப்ளிக்கலி ஓன்ட் அப்படின்னா 100% சோல்டு இன் ஷேர்ஸ். 41% HDFC லிமிடெட் அந்த ஓனர்கிட்ட இருக்கும். மெயின்லி இப்போ HDFC லிமிடெட்ல ஷேர் வச்சிருக்கவங்க அவங்க ஒவ்வொரு 25 ஷேர்ஸ் இன் தி they will get a share of 42 shares in the. இது வந்து no money transaction happened. இப்போ இது மெர்ஜ் ஆனனால இப்போ HDFC பேங்க் வந்து இதை வாங்கின கணக்கு தான். மெர்ஜ் ஆகும்போது இதுக்குள்ள அது போயிருச்சு. ஆனால் இதுக்கு எந்த மணி டிரான்சாக்ஷனும் நடக்கல, பிகாஸ் ஷேர் ஸ்வாப். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரு ஆளோடது, அதனால ஷேர் ஸ்வாப் தான். ஆனால் இது ரெண்டுமே வந்து பப்ளிக் ஓன்ட் அப்படின்றப்போ, லைக் லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்றப்போ, லைக் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், அந்த லைக் ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தான், இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தான் மாற்றுவாங்க. அப்படி அப்ரூவ் பண்ணப்பட்டு மாற்றப்பட்டது தான். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு 25 ஷேர்ஸ் ஆஃப் HDFC லிமிடெட்ல ஒரு 25 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 42 ஷேர்ஸ். இது இங்க போனதுனால 42 ஷேர்ஸ் இந்த பேங்க் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொரு 25 ஷேர்ஸ் ஆஃப் தி HDFC லிமிடெட் they will get an acquisition of 42 shares in the HDFC bank. அப்படிதான் இதை அக்வஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் இந்த லிமிடெட் வந்து இங்கே போனதுனால இப்போ லோன் வாங்கியிருக்கவங்க எல்லாமே HDFC லிமிடெட்ல லோன் வாங்கியிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து நார்மல் லோன் பர்பஸுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ இது கூட லிங்க் ஆனதுனால அவங்களோட அக்கௌண்ட் வந்து இப்போ நார்மல் அக்கௌண்ட் மாதிரியே மாறிடும். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் கூட அவங்க பண்ணிக்கலாம். நார்மல் பேங்க் அக்கௌண்ட் மாடலில் வந்துடும். அவங்க வந்து பேங்க் கஸ்டமர்ஸாக மாறிடுவாங்க. இது வரைக்கும் மார்ட்கேஜ் கேட்டகரியில் இருந்தவங்க இப்போ பேங்க் கஸ்டமர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ இது மெர்ஜ் ஆனதுனால இவங்களோட கேபிட்டல் அசட்ஸ் வில் இன்க்ரீஸ், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ வில் இன்க்ரீஸ். ஆட்டோமேட்டிக்லி அவங்க இன்னும் லெண்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்குன்னா இன்னும் அதிகமான லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் கேட்டகரி. அதே மாதிரி NBFCs, நிறைய NBFCs வந்து இது மாதிரி மெர்ஜிங் பேங்க்ஸ் கூட மெர்ஜ் ஆகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது.
So anyway, we have to wait and see what will happen. Then third news related to Stand Up India scheme. Stand Up India scheme start பண்ணப்பட்டு 6 years ஆயிருச்சு. அதனால தான் it was in news. So it was launched in the April 5th, 2016. It's a success scheme. April 5th, Stand Up India. Stand Up India. April 5th start பண்ணிருக்காங்க. 5th, 2016 under the Ministry of Finance. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் வரும். Ministry of Finance is the main ministry. அப்புறம் இவங்களோட பர்பஸ், இந்த ஸ்டாண்டப் இந்தியாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா SC/ST, that is vulnerable sections, and women. SC/ST all genders, and the women அப்படின்றது நார்மல். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் அப் என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு, என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு they will give லோன் வந்து 10 lakhல இருந்து 1 crore வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. above 18 years கேட்டகரியில் இருக்கணும் உமன். அந்த SC/ST கேட்டகரியில் they will get ஸ்டார்ட் அப் greenfield ப்ராஜெக்ட் தான் கொடுப்பாங்க. only for greenfieldனா புதுசாக ஆரம்பிக்கிறது, புதிய என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கிற லோன் கொடுப்பாங்க. SC/ST for all genders, and then women entrepreneurs from all sections category. Ministry of Finance இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா நபார்ட், அப்புறம் SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. நபார்டு உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சரல் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டகரியில் இருக்கும், இம்ப்ளிமெண்டிங் கேட்டகரி. ஸோ இவங்க 2 பேர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த லோன் வந்து மார்ஜின் வந்து 10% வந்து, இப்போ 1 crore லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா 10 lakhs வந்து அவங்க தான் மூலதனமாக போடணும், அது மேண்டேட்ரி. இப்போ 1 lakh லோன் எடுக்கிறாங்கன்னா 10,000 rupees they have to இனிஷியல் கான்ட்ரிபியூஷன். அப்புறம் மார்ஜின் வந்து 15% குறைச்சிருக்காங்க. முன்னாடி 25% அப்படின்னா 1 crore லோன் அப்படின்னா 25 lakhs குறைச்சிட்டு 75 lakhs தான் கொடுப்பாங்க. இப்போ அதை 15% குறைச்சிருக்காங்க. இட்ஸ் மார்ஜின் அப்படின்னா அதுக்கு மேலே தான் லோன், அதுக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட்டுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கார் லோன் வாங்க போனீங்கன்னா அந்த காரோட வேல்யூவில் there will be a margin will be fixed. அதான் இந்த மார்ஜின், அதை 15% குறைச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 25 இருந்துச்சு, இப்போ அதை 15 குறைச்சிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உமன் லெட் எக்கானமிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதும் இது சொல்லப்படுது. அந்த SC/ST பீப்புளோட லைக் அவங்களோட லைஃப் வந்து மேலே வர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதும் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. ஸோ 6 years ஆஃப் celebration of Stand Up India. And the next news related to weapons of mass destruction and the delivery systems, prohibition of unlawful activities amendment bill. Already we having weapons of mass destruction and their delivery system act. அது வந்து 2005ல உருவாக்கப்பட்ட சட்டம். அது 2005ல it was created. It was created in the year 2005. இப்போ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா காம்பேக்டிங் மணி லாண்ட்ரிங், அப்புறம் டெரரிஸ்ட் ஃபண்டிங், டெரரிஸ்ட் கைட்ஸில் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கான வெப்பன்ஸ் போகக்கூடாது அப்படின்றதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால UNSCக்கு வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ், தட் இஸ் எல்லா கண்ட்ரிஸும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், மாஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபண்டிங் வந்து பிரைவேட் பீப்புள் பண்ணுறாங்க, அதை தடுக்கிறதுக்கான சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்றது. ஆல்ரெடி வி நோ அண்டர் ஆர்டிகிள் 151 தட் இஸ் ஆஃப் DPSP. ஸோ இன்டர்நேஷ்னல் பீஸ் அக்ரிமெண்ட், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அண்ட் தென் வி ஹாவ் டு மேக் லா அக்கார்டிங் டு தி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ். அதன் அடிப்படையில் FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட அறிவுறுத்தலின்படி இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வந்து சட்டத்தில் ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட சட்டத்தில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினான வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூ பீப்புள் நோ, ஒரு சர்டன் அட்டாக்ல, ஒரு சின்ன அட்டாக்ல மிகப்பெரிய அளவு டிஸ்ட்ரக்ஷனை உருவாக்கக்கூடிய அட்டாமிக் வெப்பன்ஸ், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ்,
and we having prohibition acts also, chemical weapons, அப்புறம் biological toxic, இந்த மாதிரியான வெப்பன்ஸ் வந்து ஒரு பெரிய அளவிலான உயிர் சேதங்களை உருவாக்கும். அது ஹியூமன்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட், அந்த மாதிரியான சேதத்தை தடுக்கிறதுக்கு அந்த மாதிரியான வெப்பன்ஸுக்கு பேர் தான் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பேர். அதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு there is a recommendation, and then we having an act 2005. அதில் இப்போ சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. there is a section was introduced, section 12A. இந்த 12A என்ன சொல்லுது அப்படின்னா, எதனால இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி வி ஹேவிங் த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட். அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் அந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யாருமே உருவாக்கக்கூடாது. இட் வாஸ் ப்ராஹிபிட்டட் அண்டர் த லா. ஆக்ட் 2005 என்னென்ன வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அதை தயாரிக்கிறதுக்கோ அதை விற்கிறதுக்கோ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே உரிமை கிடையாது. இப்போ ஏன் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம தயாரிக்கிறது இல்லை, but some people are investing in the weapons of mass destruction outside the country. So financing, அந்த financing வந்து தடுக்கிறதுக்கு தான் இப்போ FATF வந்து recommendation, அதை implement பண்றது தான் we are doing this financing. So prohibition of financing, that is sanctions will be implemented. இப்போ யாராச்சும் இதை பண்ணாங்கன்னா they can be arrested under this act. புரியுதா? இப்போ யாருமே வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் இந்தியாவில் ஃபுல்லி ப்ராகிபிட்டட், அது பண்ணவே கூடாது. வேற கண்ட்ரில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ப்ராகிபிட்டட். ஸோ பணம் கொடுக்கறது, அவங்களோட அசர்ட்ஸ் எல்லாமே சீஸ் பண்ணப்படும். யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா தே வில் பி லைக் ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ், எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து லைக் சீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்வாங்க. தட்ஸ் ஆல். The next news related to national farming. Sorry, natural farming. So natural farming, chemicals illama, chemical free, ஃபார்மிங் பண்ணுறது பேர் தான் நேச்சுரல் ஃபார்மிங். நார்மலாக நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் it can be called as natural farming, but natural farming is not, all natural farmings are not organic farming. ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் நேச்சுரல் ஃபார்மிங் டிஃபரன்சியேஷன் இருக்குது. நேச்சுரல் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், தட் இஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் மெயினாக மிக்சட் ஃபார்மிங் பண்ணுவாங்க. மிக்சட் ஃபார்மிங் இன் த சென்ஸ் they will use crop cultivations plus animal live stocks இருக்கும், அந்த ஃபீல்ட்லேயே இருக்கும். மீன் வளர்க்குறது, லைக் கோழிகள் வளர்க்குறது, இல்லைனா கால்நடைகள் வளர்க்குறது. அதன் மூலமாக வரக்கூடிய அந்த லைக் அனிமல் வேஸ்டஸ் எல்லாமே வந்து உரமாக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, ஆக்ரோ ஃபாரஸ்டிங் வில் பி தேர். ஆக்ரோ ஃபாரஸ்டிங் அப்படின்னா அவங்களோட லேண்டோட எல்லைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரீஸ் வந்து பிளான்டிங் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த இலைகள், பயோ வேஸ்ட், லீவ்ஸ் எல்லாமே வந்து டீகம்போஸ்ட் ஆகுற அந்த லேண்ட்ல இருக்கும். ஸோ சாயில் கன்சர்வேஷன் ஆகும். அதிகமான தண்ணி வந்து இதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஷேட் அதிகமாக இருக்கிறனால கிராப்ஸ் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமான அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அனிமல்ஸ் அதிகமாக ரேஞ்சிங் பண்ணும்போது, இல்லைனா ஃபெர்டிலைசர் அதிகமாக பயன்படுத்தும் போது அமோனியா, தட் இஸ் நைட்ரஜன் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். தட் யூ பீப்புள் நோ, வி ஸ்டடிட் இன் என்வாயன்மெண்ட். ஸோ எனிவே நேச்சுரல் ஃபார்மிங் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை ஊக்குவிக்கிறது தான் இப்போ லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. சரி, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அண்ட் தென் ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் மெத்தட் தான். ஆர்கானிக்கில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையாக உரங்களை உருவாக்குவாங்க. அனிமல் லைக் அனிமலோட கவுடங்ஸ், மேன்யூர்ஸ் எல்லாம் வச்சு வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் சர்க்கரை எல்லாம் வச்சு கவ் யூரின்ஸ் வில் பி ப்ரொடியூஸ். அதெல்லாம் இங்கே கிடையாது நேச்சுரல் ஃபார்மிங்கில். ஸோ அப்படியே பயன்படுத்துறது. ஆர்கானிக் ஃபார்மிங்னா கொஞ்சம் லைக் ஆர்கானிக்கல் உரங்கள் எல்லாம் உருவாக்குவாங்க, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அண்ட் தென் ஹவுஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்டஸ், அது மாதிரி கவ் யூரின்ஸை வந்து பயன்படுத்துவாங்க பெஸ்டிசைட்ஸ் கேட்டகரியில். அது மாதிரி வேறு உரங்களும் தயாரிப்பாங்க சர்க்கரை எல்லாம் வச்சு.
ஸோ அது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்கை ஊக்கப்படுத்தினா அப்படின்னா பெரிய அளவில் எந்த சேதமும் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கூட சேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் மினிமம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் தென் பெட்டர் ஹெல்த்தாக இருக்கும். எந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராது. வாட்டர் கன்சம்ஷனை ரொம்ப கம்மி பண்ணும். ரீஜுனேஷன் ஆஃப் சாயில் ஹெல்த், நேச்சுரலாகவே சாயில் ஹெல்த் வந்து ரீஜுனேட் ஆகும். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம தான் அதை பண்ணுறோம். ப்ளோவிங் பண்ணுவோம். இது வந்து இயற்கையாக விடுறது. இயற்கையானா மண்புழுக்களே அதை வந்து லேண்டை வந்து உழ ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அலோவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்ஸ். என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷன் இருக்கும். பெரிய அளவில் இயற்கை எந்த பாதிப்பும் அடையாது. ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ். And then next news related to District Ganga Committee of Namami Ganga program. Namami Ganga program வந்து 2014 it was launched for the purpose of abating the pollutions and then regeneration of the Ganga river. அதை உருவாக்குறதுக்காக ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்காகவும் பொல்யூஷன்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக நமாமி கங்கை ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வி கிரியேட்டட் திஸ் டிஸ்ட்ரிக்ட் கங்கா கமிட்டி, நமாமி கங்கா ப்ரோக்ராம், கங்கை ப்ரோக்ராம். ஸோ இதில் ரெண்டு பர்பஸ். ஒன்று வந்து பொல்யூஷன்ஸ் அபேட் பண்ணுறது, அபேட்மெண்ட் பொல்யூஷன்ஸ். இன்னொன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் the river regeneration பண்ற conservation and regeneration of the river basin etc. So இதை implement பண்றது என்ன? நேஷனல் நமாமி கங்கை கவுன்சில், சாரி நேஷனல் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் கங்கா கவுன்சில். அவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் திஸ் குரூப். கிட்டத்தட்ட 20,000 கோடி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2014 வி ஸ்டார்டட் திஸ் ப்ரோக்ராம். 20,000 crore. ஒன்று வந்து லைக் ரிவர், இந்த ரிவர் போகக்கூடிய ஏரியாக்களில் பீகார், தென் உத்தரப்பிரதேஷ், இந்த ஏரியாஸில் எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ட் கங்கா கமிட்டி உருவாக்குறாங்க. பீப்புள்ஸ் அதில் கிரியேட் பண்ண லைக் சேர்க்குறாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸாக. அந்த பீப்புள்ஸ் அண்ட் தென் த லைக் அத்தாரிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் லைக் கவர்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, வேஸ்டஸை வந்து தடுக்கிறது, பொல்யூஷன்ஸ் மானிட்டர் பண்ணுறது, கம்பெனிஸ்லேருந்து வெளியில் போகக்கூடியது எல்லாமே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் மூலமாக தடுக்கிறது, லைக் ரீசைக்ளிங் பண்ணுறது, ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிவர் கிளீனிங், சர்ஃபேஸ் கிளீனிங், பயோடைவர்சிட்டி, அப்புறம் ஆஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் எஃபிலியன்ஸ் மானிட்டரிங், லைக் இண்டஸ்ட்ரியிலேருந்து போகக்கூடிய அவுட்லெட் வந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியில் போகக்கூடிய தண்ணிகளை தடுக்கிறது, கங்கா கிராம் பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ணுறது இந்த ஆக்ஷன் பிளானில். ஸோ வி கேன் லைக் ஹாவ் அ கிளீன் கங்கா இன் ஃபியூச்சர் அப்படின்றதான் இந்த ப்ராஜெக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் கங்கா கமிட்டி வந்து ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு இது வரைக்கும், என்னென்ன எத்தனை சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம், என்னென்ன அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு கேனோடர்மா லுசிடியம். அது உங்களுக்கு தெரியும், மரங்கள் எல்லாம் நம்ம ஊர்களில் மரங்கள் எல்லாம் வளரக்கூடிய காளான். இது மலேசியா, சிங்கப்பூர், சைனா போன்ற நாடுகளில் அதிகமாக வந்து வளரக்கூடிய காளான். இது வந்து மெடிசினல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால இதை வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற இந்தியாவிலையும். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இந்த மெடிசினல் மஷ்ரூம், தட் இஸ் இந்த காளானை பொறுத்த வரைக்கும் உட்டுகளில் இல்லைன்னா நம்ம அந்த வைக்கல்கள் அப்படின்னா ஸ்ட்ரா, அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய அந்த பேடி ஸ்ட்ரா, இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பகுதிகளில் வளரக்கூடியது. இது மெயினாக டயபெட்டிஸுக்கு, கேன்சருக்கு, இன்ஃப்ளமேஷன், அப்புறம் அல்சர், இப்படிப்பட்டதான நோய்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது. ரொம்ப மெடிசினல் எஃபெக்ட் இருக்குது. ஹெச்ஐவிக்கு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணுது, அப்புறம் கேன்சருக்கு ரொம்ப காம்பேக்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. அப்படின்றப்போ கிட்டத்தட்ட 400 கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் இந்த காளானில் இருக்குது அப்படின்னு மஷ்ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து இந்தியாவில் வந்து இதை, ஏன்னா இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல், சைனா, ஜப்பான், கொரியா, மலேசியா போன்ற நாடுகளில் ஏன்ஷியன் டைம் பீரியடில் இதை பயன்படுத்திட்டு இருக்கோம், இந்தியா உட்பட. ஆனால் இந்தியாவில் இதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட் மஷ்ரூம் கல்டிவேஷன், இதில் நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதை வந்து ஊக்கப்படுத்தலாம். ஏன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் 50% பாப்புலேஷன் இஸ் டூயிங் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்போ அது வந்து இந்தியாவில் பயன்படுத்தினா கிட்டத்தட்ட இந்த பவுடரோட ரேட் வந்து மலேசியாலேருந்து வரக்கூடியது, சைனா போன்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 4,000 per kg ருபீஸ். அதை வந்து இந்தியாவில் அதை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா இந்தியனோட
ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து அதிகமாகும் அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு திஸ் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஹெல்த் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. ஆனால் நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டயரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உத்தரகாண்டில் இந்த ப்ராஜெக்டை. ஒன் ஹெல்த் அப்படின்ற இன்னைக்கு நம்ம ஹியூமன்ஸுக்கு வரக்கூடிய மெயின் டிசீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 65% ஹியூமன்ஸுக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே வந்து அனிமல் ரிலேட்டட். அப்போ அனிமல்ஸ் வந்து நோய்களோட இருக்கிறதுனால அதிகமாக ஹியூமன்ஸுக்கு வந்து அப்ரோச் ஆகுது. அப்புறம் லைக் பிளான்ஸ், லைக் ஃபஞ்சை இன்ஃபெக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ மனிதர்கள் அதை உட்கொள்றதுனால, மனிதர்கள் அந்த இயற்கை சார்ந்து வாழ்றதுனால, இயற்கை சார்ந்து இல்லை, ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால we are disturbing the forest and then we are going inside the forest for live. நம்மளோட ஹேபிடேட் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அனிமல்ஸோட டிசீசஸ் ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒன் ஹெல்த் அப்ரோச், இந்த மூணுக்கு சேர்த்து பிளான்ஸ், ஹியூமன் ஹெல்த், அப்புறம் அனிமல் ஹெல்த். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தட் இஸ் என்வைரன்மெண்டல் ஹெல்த், ஹியூமன் ஹெல்த் அண்ட் அனிமல் ஹெல்த். இதுக்கேற்ற மாதிரி ஒன் ஹெல்த் அப்ரோச்சை உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. we have to see what are things we will do in future. So that's all about this today's current affairs. Now the time for the MCQ. Now we will see the questions. Question number 1: which of the following countries bordered with Ukraine? Belarus, Moldova, third one Russia, Poland, Hungary, China, Kazakhstan. Select the correct answer using the code given below. Option 1 is 1, 2, 3 and 4. Option 2 is 4, 5, 6 and 7. Option 3 is 2, 3, 4, 5, 6. Option 4 is 1, 2, 3, 4 and 5. Question number 2: consider the following statements. Statement number 1: governor is the constitutional head of the state. Statement number 2: the president of India acts as the executive head of the union territory. Which of the following statements given above are correct? Options are first option 1 only, second that is 2 only, third both, fourth neither. So question number 3: with reference to denotified tribes, consider the following statements. Statement number 1: these are constitutionally recognized. Statement number 2: the National Commission for Denotified Nomadic and Semi-Nomadic Tribes 2006 was chaired by Balakrishna Sidram Renke. So which of the statements given above are correct? Option A 1 only, option B 2 only, option C both, option D neither. Question number 4: which of the following are contributions of Babu Jagjeev Ram? So statement number 1: he was instrumental in laying the foundation of All India Depressed Class League in 1934-35. Statement number 2: he demanded for the first time voting rights for the Dalits at the Hammond Commission, so 1935 at Ranchi. Statement number 3: he was jailed twice in 1940s for his political activities associated with Quit India movement. Select the correct answer using the code given below. Option A 1 and 2 only, option B 2 only, option C 1 and 3 only, option D 1, 2 and 3 only.
Consider the following statement with reference to the Yamuna River. So statement number 1, it originates near the Badarpunj peaks in the Mussoorie range. Statement number 2, Chambal, Sindh, Betwa, Ken are the major tributaries of the Yamuna River. So which are the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Now we will see the answers. So question number 1, answer is D, 1, 2, 3, 4 and 5. So question number 2, answer is both 1 and 2. Question number 3, that is answer is 2, B. Question number 4, that is D, 1, 2 and 3 only. Question number 5, that is 3, C, both. So question number 4, so question number 4, the second option explanation பண்ணல நான் எல்லாரும் தப்பா தான் ஆன்சர் பண்ணீங்க. who are answered the All India Depressed Classes League 1934 35 நான் சொல்லியிருந்தேன், and then Hammond Commission நான் சொல்லல, but it was in notes, but you never read, that's why people answered wrong. So அது தலித்ஸோட ரைட்ஸை வாங்கினது. அது மாதிரி 1940ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ரிலேட்டடாக he was arrested twice. And show the third question. The denotified tribes வந்து கான்ஸ்டியூஷனில் அவங்க நம்ம பாடி உருவாக்கல. நேஷனல் கமிஷன் ஃபார் டீநோட்டிஃபைட் அண்ட் நாமடிக் செமி நாமடிக் ட்ரைப்ஸ் வந்து லீக் ஒரு ஆக்ட் மூலமாக உருவாக்க ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி சேர்ட் பை பாலகிருஷ்ணா சீதாராம் தான். அது ஏன் தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. மோஸ்ட் பீப்புள் ஆன்சர்ட் ராங். ஸோ 2 is the correct answer. Then show the second question. The governor is the constitutional head of the state. Constitutional head அப்படின்னா executive head. He is the nominal head. அது மாதிரி president is also executive head of the union. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. Both are correct, but most people answered wrong. Then map you people know first question. No need to explain. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining with us.